கலைஞர் எவ்வளவு ஜனநாயகவாதியாக இருந்தால் தன்னுடைய மேடையிலேயே தன்னை கட்டாயப்படுத்தி கூட்டி வந்தார்கள் என்று அஜித் பேசுவதற்கு இடமளித்திருந்தார். ஐயா என்னை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொன்னார். அதற்கு மறுநாள் யாரும் அவரை போய் தாக்கல, யாரும் அவரை கட்டாயப்படுத்தல. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறார், கொடநாட்டுக்கு போனார், கைகட்டி நின்னார், வேண்டி விரும்பி கேட்டார். எத்தனை நாள் காத்திருந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அம்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டார். ராமருக்கு அணில் போல உங்களுக்கு உழைப்பேன்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் விமோசனம் கிடைத்தது, நேரில் போய் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு பிராயச்சித்தமாக அந்த தேர்தல்ல உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு வேற அறிவிப்பு. இதெல்லாம் எதுக்கு? டைம் டு லீடுன்னு ஒரு படத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. தன்னுடைய மேடையிலேயே தன்னுடைய கட்சியினர் மீதான விமர்சனத்தை வைத்த அஜித்குமாரை அனுமதித்த கலைஞர் என்னும் ஜனநாயகவாதி எங்கே? நீங்க கேக்குறீங்களா பாயசமா பாயாசமானு? கையை கட்டி நின்னீங்க இல்லையா கொடநாட்டுல? அந்த பாயாசம் சுவையாக இருந்ததா? அப்போது அது என்ன பாயாசம் என்று புரியவில்லையா?